ஆண்களுமா 2024 குரூப் 4 மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 6th வீக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 6th வீக் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல 25 क्वेश्चन டெஸ்ட் கொடுத்திருந்தோம். அந்த 25 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது தெரியாம இருந்திருந்தாலோ குழம்பி இருந்தாலோ இல்லனா எப்படி போடுறது அப்படிங்கற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து தெரியாம இருந்திருந்தாலோ இல்லனா வந்து மறந்து போயிருந்தாலோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஏன்னா 25 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க. ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு? ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சம் வரும். ஓகேங்களா? சோ மாறல்ல சம் வந்தது அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேல டிவைடட் பைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மீதி எது இருந்தாலும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே மீதி எதாக இருந்தாலும் அது கீழே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஒரு சைடு எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனையும் அதே மாதிரி நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு பேரோ இல்லை இத்தனை பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம அதை ஆட்கள்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின்ல ஆட்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. இருசக்கர வாகனம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருசக்கர வாகனத்தை தான் நம்ம வந்து ஆட்களாக எடுத்துக்கணுமா அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்க. ஆட்கள்னா நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம்? ஒரு வேலையை செய்கிறவங்க தான் அந்த ஆட்கள் நம்ம எடுத்துக்கோ. ஓகேங்களா? ஒரு வேலையை செய்கிறவங்க தான் ஆட்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேலை எதுவும் இல்லை. என்ன ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கிறது தான் வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 2 லிட்டர், அதாவது லிட்டர் இருக்கு இல்லையா, பெட்ரோல் அளவை பொறுத்து தான் அது எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது எதை பொறுத்து அந்த வேலை நடக்குதோ அதை தான் ஆட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆட்கள்? 2 லிட்டர் பெட்ரோல் தான் ஆட்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ எதை பொறுத்து அந்த வேலை நடக்குதோ அதுதான் ஆட்கள். அப்போது இந்த இடத்துல பெட்ரோலோட அளவு தான் ஆட்கள். ஓகேங்களா? ஸோ ஆட்கள் எழுதியாச்சா மேலே. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? நாட்கள் மணி நேரம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்களும் கிடையாது மணி நேரமும் கிடையாது. மீதி எது இருந்தாலும் கீழேன்னு சொன்னோமா? மீதி என்ன இருக்குது? அது கடக்கிற கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது. ஸோ அதை கீழே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் எழுதியாச்சா? ஈக்குவல் டு போட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் இதே மாதிரி எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 250 கிலோமீட்டர் தொலைவு. தொலைவு இந்த சைடு எங்கே எழுதியிருக்கோம்? கீழே தான் எழுதியிருக்கோம். அப்போ தொலைவு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? தேவையான பெட்ரோல் அளவு. பெட்ரோல் அளவு நம்ம இந்த சைடு எங்கே எழுதியிருக்கோம்? மேலே தான் எழுதியிருக்கோம். அதை தான் ஆட்கள்ங்கிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போது நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதை எழுதிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 250 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? மல்டிப்ளையில் போகும். அப்போ 2 × 250 டிவைடட் பை 100. இதை அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள். 0க்கு 0 கேன்சல். இது 5ஆல் அடித்தா 5, இது 5ஆல் அடித்தா 2, 2ஆல் அடித்தா 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 5 லிட்டர். ஏன்னா இது வந்து பெட்ரோலோட அளவு தான். அப்போ 5 லிட்டர் இருந்தது அப்படின்னா அது வந்து 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலையும் மீதி எதாக இருந்தாலும் கீழேயும் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆட்கள் அப்படின்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆட்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸி. அப்படி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்கள் எதை மென்ஷன் பண்ணுதோ அதை தூக்கி எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஆட்கள் அப்படின்னா என்ன? எதை பொறுத்து அந்த வேலை நடக்குதோ. ஓகேங்களா? வேலை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் ஆட்கள். இந்த இடத்துல எதை பொறுத்து அந்த வேலை நடக்குதோ அவங்க தான் ஆட்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சூடேற்றிங்கிறது இந்த டைமிங்கில் இவ்வளோ அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எப்படி போடலாம்? மாறல் சம் போட்டாலையும் ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே மீதி எதாக இருந்தாலும் கீழே அந்த மாதிரியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல
சூடேற்றி அப்படிங்கிறது தான் ஆட்கள். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து தான் வேலை நடக்குது. ஓகேங்களா? ஸோ சூடேற்றி அப்படிங்கிறது இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ 1. ஓகேங்களா? ஆட்கள் 1. அதுக்கப்புறம் நாட்கள் மணி நேரம். ஓகேங்களா? ஸோ நாட்கள் வந்து இங்கே கொடுக்கல, மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 40 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகேங்களா? டிவைடட் பை கீழே மீதி எதாக இருந்தாலும் அதை எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 3 அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு அதே மாதிரி தான் எழுதணும். ஸோ 1 அதே சூடேற்றி தான். ஓகேங்களா? ஸோ டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க? 2 மணி நேரத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம நிமிடங்கள்னு போட்டிருக்கோமா, அப்போ நம்ம ஃபுல்லாகவே நிமிடங்களில் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அலகுகள் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல மணி நேரம் யூஸ் பண்ணோன்னா அந்த சைடு நம்ம மணி நேரத்தை தான் யூஸ் பண்ணணும். இல்லை நிமிடங்களை யூஸ் பண்ணோன்னா அந்த சைடு நம்ம நிமிடங்கள் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ 2 மணி நேரம் அப்படின்னா நிமிடங்களில் எப்படி எழுதுவோம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். அப்போது 2 மணி நேரத்துக்கு 120 நிமிடங்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ 120 நிமிடங்கள். இந்த 120 தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 120 டிவைடட் பைக்கு கீழே எவ்வளோ மின்சாரத்தை அது பயன்படுத்தும். ஸோ தெரியாதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸை இந்த சைடும் 3 அந்த சைடும் கொண்டு போங்க. என்ன ஆகும்? மல்டிப்ளையில் போகும். அப்போ 1ஆல் பெருக்கும்போது அதே தான் வரும். அப்போது 40 × x ஈக்குவல் டு இந்த 3 அந்த சைடு போகுமா? ஸோ 1ஆல் பெருக்கும்போது அதே தான் வரும். அப்போ 3 × 120. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணும். அந்த 40 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். அப்போ 3 × 120 டிவைடட் பை 40. இப்போ அடித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள். 0க்கு 0 கேன்சல், 4ஆல் அடித்தா இது 3. அப்போ 3 × 3 என்ன? 9. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? மின்சாரத்தோட அளவு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து 9 யூனிட்ஸ். இந்த இடத்துல அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்களா, அப்போது 9 யூனிட்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் எதை வந்து மேலே போடணும், டிவைடட் பைக்கு கீழே எதை போடணும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் மாரல் சம் எல்லாமே. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் அவ்வுணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாரல் சம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எது மேலே வரும், எது டிவைடட் பைக்கு கீழே வரும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 40 மாணவர்கள். மாணவர்கள்னால் யார்? ஆட்கள். அப்போது 40 மேலே வந்துடும். ஓகேங்களா? அது போக என்ன சொல்லியிருக்காங்க? அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான. ஸோ 30 நாட்கள். ஆட்கள் நாட்கள் இந்த இடத்துல மணி நேரம் இல்லை, அதை விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ டிவைடட் பைக்கு கீழே என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால். அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி 40ன்னு இருக்குது, அது வந்து 2 மடங்காக மாறுது அப்படின்னா மடங்குனாலே மல்டிப்ளிகேஷன். 2 மடங்குன்னா என்ன? 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? 2 மடங்காக மாறும்போது அங்கே இருக்க உணவுப் பொருள் எத்தனை நாளுக்கு வரும்? அப்போ என்ன அர்த்தம்? இன்ட்டு எக்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். டிவைடட் பைக்கு கீழே அதே உணவுப் பொருள் தான். ஓகேங்களா? ஸோ 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பைக்கு கீழே 1 இருந்தாலே அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மட்டும் வேணுமா? இந்த 40 × 2 என்ன ஆகும்? 80ன்னு ஆகும். அந்த 80 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். அப்போ 40 × 30 டிவைடட் பை 80. ஓகேங்களா? இப்போ அடித்து போடலாமா? பாருங்கள், 40ஆல் அடித்தா இது 2, 2ஆல் அடித்தா இது 15. அப்போது 15 நாட்களுக்கு அந்த உணவுப் பொருள் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம் தான். கொஸ்டின் தான் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். படித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து மாரல் சம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே டிவைடட் பைக்கு கீழே மீதி எதாக இருந்தாலும் போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6, 9 மற்றும் 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? ஆண் பார்த்தீங்க அப்படின்னா 6 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாராம். பெண் பார்த்தீங்க அப்படின்னா
9 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பாராம். பையன் அப்படிங்கிறத நான் சிறுவன் எடுத்துக்கிறேன், சீனு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சிறுவன் பார்த்தீங்க அப்படின்னா 18 நாட்களில் முடிப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சாங்கன்னா முடிப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஆண் வந்து ஒரு நாளையில் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னா என்ன, இதை தலைகீழாக எழுதிக்குவோமா, அப்போ 1/6. ஓகேங்களா? 6 நாட்களில் முடிப்பார். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பெண் ஒரு நாளில் முடித்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா 9ல் 1. ஓகேங்களா? அடுத்த சிறுவர் அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் செஞ்ச வேலை பார்த்தீங்க அப்படின்னா 18 மேலே 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதோட தலைகீழி போட்டோம் அப்படின்னா ஒரு நாளில் செஞ்ச வேலை கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாளில் ஓகேங்களா இந்த 3 பேரில் ஆண் 1 பெண் 1 அதுக்கப்புறம் பையன்கள் எத்தனை பேருன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாளில் ஓகேங்களா ஒரு ஆண் ஒரு நாளில் செஞ்ச வேலை ப்ளஸ் ஒரு பெண் ஒரு நாளில் செஞ்ச வேலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எத்தனை பையன்கள் அது நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒரு நாளில் செஞ்ச வேலை. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே ஆண் பெண். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆண் ஒரு நாளில் செஞ்ச வேலை ப்ளஸ் ஒரு பெண் ஒரு நாளில் செஞ்ச வேலை ப்ளஸ் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா பையன்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்தனை பையன்கள் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இன்ட்டு ஒரு நாளில் செஞ்ச வேலை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எடுத்து எழுதியாச்சா? இது எதுக்கு ஈக்குவல், ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு நாளில். ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை சால்வ் பண்ணாலே போதும். பாருங்கள், 1/6 ப்ளஸ் 1/9 ப்ளஸ் x/18 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கா, என்ன பண்ணிக்கலாம், பின்னத்தை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் எல்சிஎம் எடுக்கணும். பாருங்கள், எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும், 6 9 18 இந்த 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுப்போம், டானா வகுத்தல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 2 3 6, 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 2 1 2, மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா 1 1 1. ஸோ இதோட முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பெருக்கினீங்க அப்படின்னா அது வந்து எல்சிஎம் 9 9 2 18. அப்போ இந்த 3 வேல்யூஸுமே கீழே 18 வர்ற மாதிரி ஒரு வேல்யூ வச்சு பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த பெருக்கலை கம்பல்சரி என்ன பண்ணணும், மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், 6 3ஆல் பெருக்குனா 18, அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 9 2ஆல் பெருக்குனா 18, அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். இந்த இடத்துல 18 அப்படியே இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ கீழே எல்லாமே 18ன்னு வந்துருச்சா, ஸோ மேலே இருக்கிறதுல என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்போ 3 + 2 5 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த 18 டிவைடட் பையில் இருக்க அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும், மல்டிப்ளையில் வரும். அப்போ 5 + எக்ஸ் ஈக்குவல் டு 1 × 18. நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா, இந்த 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் போகும். அப்போது 18 - 5 ஈக்குவல் டு 13. ஸோ 13 பையன்கள் தான் ஆன்சர். ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் ஒரு ஆண் ஒரு பெண் அதுக்கப்புறம் எத்தனை பையன்கள் இதெல்லாமே சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்களில் முடிப்பர். ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலையை செய்வார். ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதி வேலை செய்வார் எனில் அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், இதை கான்செப்ட் வைஸ் தான் போட்டாகணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து அப்படிங்கிறதால நான் எல்லாத்தையுமே ப்ளஸ்ன்னு போட்டேன். ஈக்குவல் டு எத்தனை நாட்களில் முடிப்பாங்களாம், 7 நாட்களில் முடிப்பாங்களாம். இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் 2வது இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு
பெண் ஓகேங்களா, ஒரு பெண் ஆண் செய்யும் வேலை போல் 2 மடங்கு, அப்போது 2 மடங்கு ஆண் செய்கிற வேலை மாதிரி செய்வாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையில் பாதினா என்ன 1/2 இன்ட்டு ஆண் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாமே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அடுத்து கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர் ஓகேங்களா. ஸோ பெண்களை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே நம்ம பெண்களுக்கு வர்ற மாதிரி போட்டு ஓகேங்களா, அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆண் பெண் சிறுவர்னு இருக்கா, ஸோ எல்லாத்தையுமே நம்ம பெண்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு ஓகேங்களா. ஏன்னா இங்கேயும் 7 நாட்கள் தான், அவங்க கேட்டிருக்கிறதும் 7 நாட்கள் தான், அப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஆணுக்கு பதிலாக பெண் வர்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். எப்படி மாற்றலாம், 2 ஆண் இருக்கா, ஸோ 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆணுக்கானது கிடைக்கும். அப்போது 1/2 பெண் ஈக்குவல் டு ஒரு ஆண். ஸோ ஒரு ஆணுக்கு 1/2 பெண் ஈக்குவல் ஓகேங்களா. இந்த இடத்துல சிறுவருக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றணும், பெண்ணுன்னு மாற்றணும். ஸோ ஒரு சிறுவன் தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஆண்கள்னு அர்த்தமாக. ஸோ அந்த ஆண்களுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ 1/2 பெண்கள். அப்போ என்ன வரும், இதை பெருக்கணும் அப்படின்னா ஓகேங்களா, 2 பின்னத்தை பெருக்கணும்னா என்ன பண்ணணும், மேலே பெருக்கிக்கணும், அது போக கீழே பெருக்கிக்கணும். ஸோ 1/4 பெண்கள். அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே பெண்களாக மாற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆணையும் நம்ம பெண்ணாக மாற்றியாச்சு, இந்த இடத்துல சிறுவர்களையும் நம்ம பெண்ணாக மாற்றியாச்சு. ஸோ இந்த வேல்யூஸை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பாருங்கள், ஆணுக்கு பதிலாக இந்த இடத்துல 1/2 பெண்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 × 1/2 பெண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் அப்படியே வரும், ஏன்னா அதுவே பெண்களில் தான் இருக்குது, ப்ளஸ் 6 இன்ட்டு சிறுவருக்கு பதிலாக இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1/4 பெண்கள் ஈக்குவல் டு 7 ஓகேங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா, பாருங்கள், 3/2 பெண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் ப்ளஸ் இதை அடித்து போட்டால் இது 3 2, அப்போ 3/2 பெண்கள் ஈக்குவல் டு 7. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின்னமும் இந்த பின்னத்துலையும் கீழே இருக்க வேல்யூ சேமாக இருக்கா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கூட்டிக்கலாம். 3மே பெண்கள் தான், அப்படியே தான் கூட்ட போகிறோம் ஓகேங்களா. பின்னத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறேன். பாருங்கள் என்ன ஆகும், 3 + 3 ÷ 2 டிவைடட் பைக்கும் நம்ம ஒரே டிவைடட் பை போட்டு எழுதிக்கலாம், ஏன்னா கீழே வர்ற வேல்யூ ரெண்டுமே சேம் தான். அப்போ பெண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் ஈக்குவல் டு 7 ஓகேங்களா. ஸோ இது என்ன ஆகும், 6/2 பெண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் ஈக்குவல் டு 7 அடிச்சு அப்படின்னா என்னென்னு கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஸோ 3 பெண்கள் ப்ளஸ் 4 பெண்கள் என்ன வரும், 7 பெண்கள். அப்போ 7 பெண்கள் ஈக்குவல் டு 7 நாட்கள். இந்த இடத்துல நாட்கள் தானே சொல்லியிருக்காங்க, ஸோ 7 நாட்கள். அவங்க கேட்ட கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படுவர். அப்போ எத்தனை பெண்கள் தேவைப்படுறாங்க, 7 பெண்கள் தேவைப்படுறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை தெளிவாக படிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க ஓகேங்களா. ஸோ எடுத்து எழுதுனா தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பே போட முடியும் ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்ணிக்கணும், கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் தரவாக படிச்சுட்டு இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதுங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வார்த்தையாக படிங்க. இப்போ வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு வார்த்தையாக படித்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதுங்க ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ 25 நாட்களுக்குள் முடிப்பார், பி தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து பி சேர்கிறார் எனில் அந்த வேலை முடியும் நாட்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏ தனியாக இத்தனை நாளில் முடிச்சிருவார், பி தனியாக இத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருவார் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஒன்று நீங்குகிறார், விலகுகிறார், இல்லைனா வந்து சேர்கிறார், இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக செஞ்சு முடிப்பாங்க இல்லையா, அந்த நாட்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளில் செஞ்ச வேலைக்கான பங்கு கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா. தனித்தனியாக எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒரு நாள் செஞ்ச வேலைக்கான பங்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள்.
என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு தனித்தனியாக கொடுத்துட்டாங்களா, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எடுத்த உடனே எல்சிஎம் 25க்கும் 20க்கும் கண்டுபிடிக்கணும். என்ன வரும், 25க்கும் 20க்கும் போட்டோம் அப்படின்னா 5ஆல் போட்டோம் அப்படின்னா 5 4ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாதா, என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பெருக்கணும் அப்படின்னா எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 5 × 5 25, 25 × 4 100. ஓகேங்களா, அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 100ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு. ஸோ மொத்த பங்கு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ தனியாக செஞ்ச ஒரு நாள் வேலைக்கான பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ஒரு நாளில் செஞ்ச வேலை என்ன, 25 நாளில் முடிப்பார் அப்படின்னா ஒரு நாளில் செஞ்ச வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதோட தலைகீழி. அப்போ 1/25 இன்ட்டு மொத்த பங்கு போட்டிங்க அப்படின்னா ஏ செஞ்ச வேலைக்கான பங்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ 25ஆல் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். 4 பங்கு வேலையை ஏ செய்யறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு தனியாக எழுதணும் அப்படின்னா ஒரு நாள் செஞ்ச வேலை பார்த்தீங்க அப்படின்னா அவர் 20 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ செஞ்சுருப்பார், அதோட தலைகீழி 1/20 இன்ட்டு மொத்த பங்கு. இதை அடிச்சோன்னா என்ன வரும், 5ன்னு கிடைக்கும். ஸோ 5 பங்கு வேலையை பி செய்கிறாரு. ஓகேங்களா, ஒரு நாளில் ஏ வந்து 4 பங்கு வேலையும் பி வந்து 5 பங்கு வேலையும் செய்கிறாரு. அப்போ ஏ + பி என்ன வரும், இதை ரெண்டையும் கூட்டுங்க, 9 பங்குன்னு கிடைக்கும். ஸோ 5 + 4 9 பங்கு. ஸோ ஒரு நாளில் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு 9 பங்கு. ஸோ இதெல்லாமே கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் படிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து. அப்போனா என்ன அர்த்தம், ஏ ஃபஸ்ட்டு 10 நாள் வேலை செஞ்சிடுறாரு. ஓகேங்களா, அப்போ ஒரு நாளைக்கான பங்கு 4 பங்கு அப்படின்னா 10 நாளைக்கு எவ்வளோ வரும், 4 × 10. ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை அப்படின்னா 10 நாளைக்கு 40 பங்கு வேலையை ஏ முடிச்சிட்டாரு. ஓகேங்களா, ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பி வந்து ஜாயிண்ட் ஆகிறாரு. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீதி வேலை என்னவா இருக்கும், மீதி வேலையின் பங்கு. ஏன்னா மீதி இருக்க வேலையை தானே 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ மீதி இருக்க வேலையை எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த பங்குல இருந்து. ஓகேங்களா, மொத்த பங்குல இருந்து ஏ செஞ்ச வேலையோட பங்கை கழிச்சிட்டிங்கன்னா 10 நாள் செஞ்சார் இல்லையா, அந்த வேலையோட பங்கு கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு மீதி இருக்க வேலை தெரிஞ்சிடும். பாருங்கள், மொத்த பங்கு என்ன, 100 - ஏ 10 நாளில் செஞ்ச பங்கு 40 பங்கு. அப்போ 60 பங்கு வேலை இன்னும் மீதி இருக்குது. ஓகேங்களா, ஸோ 60 பங்கு வேலை இன்னும் மீதி இருக்குது. அந்த 60 பங்கு வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மீதி வேலை எத்தனை நாட்களில் முடியும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், மீதி வேலை செய்ய ஆகும் நாட்கள் ஈக்குவல் டு, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மீதி வேலையின் பங்கு, மீதி வேலையின் பங்கு டிவைடட் பை ஏ + பியின் பங்கு. இது வந்து ஒரு நாளுக்கானது. ஓகேங்களா, ஒரு நாளுக்கான வேலையோட பங்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை என்ன கண்டுபிடிச்சோம், அங்கே 9ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தான் இங்கே போடணும். பாருங்கள், மீதி வேலையின் பங்கு என்ன, இன்னும் 60 பங்கு வேலை இருக்குது. அதை 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு நாள் வேலையோட பங்கு என்ன, 9. இதை அடித்து போட்டால் கிடைக்கும். பாருங்கள், அடிச்சோன்னா என்ன கிடைக்கும், 3ஆல் அடித்தா டிவைடட் பை 3, மேலே பார்த்தீங்கன்னா 20. அப்போது 20/3 பங்கு வேலையை 2 பேரும் சேர்ந்து மீதி இருக்க வேலையை செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து நாட்கள்னு வரும். டிவைடட் பைக்கு கீழே சின்னதாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கலப்பு பின்னமாக எழுதிக்கலாம். அப்போ 20 3ஆல் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 × 18 மீதி 2. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஈவை முழுசாக எழுதிக்கணும், ஒரு கோடு போட்டு மீதி வர்றதை மேலேயும் எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ அது கீழேயும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ 6 2/3 நாட்கள்னு கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா
ரெண்டு பேரும் சேர்ந்து மீதி வேலையை செஞ்சாங்க இல்லையா, அதுக்கான நாட்கள். ஓகேங்களா, ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வேலை முடியும் நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வேலை முடியும் நாட்கள் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஏ ஒரு 10 நாள் செஞ்சுட்டாரு, அதுக்கப்புறம் 6 2/3 நாட்கள். அப்போ மொத்த நாட்கள் என்ன வரும், 10 + 6 2/3 ஈக்குவல் டு 16 2/3 நாட்கள்னு வரும். ஓகேங்களா, ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 2/3 நாட்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின்னா அதில் வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கொஸ்டினை அப்படியே எடுத்திருப்பேன். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல 16 2/3 நாட்கள் தான் வந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ மொத்தமாக முடியறதுக்கு எவ்வளோ நாட்கள் அப்படின்னா ஏ ஆல்ரெடி 10 நாள் செஞ்சுருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து 6 2/3 நாட்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ மொத்தமாக அந்த வேலை முடிய பார்த்தீங்க அப்படின்னா 16 2/3 நாட்கள் தான் ஆகும். ஓகேங்களா, ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா, 6 2/3 அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்களை தான் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை தான் டிக் அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனில் 16 2/3ன்னு கொடுத்து 6 2/3ன்னு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதை டிக் அடிக்கணும், 16 2/3 தான் டிக் அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இல்லாமல் இந்த மாதிரி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை தான் டிக் அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேங்களா, கொஸ்டின்லையும் ஆப்ஷன்லையும் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல அந்த வேலை முடியும் ஆகும் நாட்கள்னு கேட்டதால் மொத்தமாக முடிகிற நாட்களை தான் நம்ம எழுதணும். ஆனால் ஆப்ஷனே அந்த மாதிரி கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ 6 2/3ன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட நாட்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை டிக் அடிச்சுக்கோங்க. இல்லை 16 2/3ன்னு ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா கம்பல்சரியாக அதுதான் ஆன்சரு. ஓகேங்களா, ஏன்னா ஏ வந்து ஆல்ரெடி ஒரு 10 நாள் செஞ்சுருக்காரு, அதையும் சேர்த்து தான் அந்த வேலை முடிய போகுது. ஓகேங்களா, அந்த வேலை முடியணும்னா என்ன அர்த்தம், அந்த 40 பங்கு வேலை செஞ்சார் இல்லையா, அந்த பங்கு வேலையும் சேர்த்து முடிஞ்சாதான் ஒரு வேலை கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை நான் அப்படியே எடுத்துகிட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாரல் சம் தான். எப்படி போடுவோம், ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே டிவைடட் பைக்கு கீழே என்ன இருந்தாலும் எடுத்து போட்டுக்கலாம், மீதி என்ன இருந்தாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல என்ன வருது, ஒரு விவசாயியிடம். ஓகேங்களா, 144 வாத்துகள். ஸோ வாத்துகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் இங்கே வந்து போகுது. ஓகேங்களா, ஸோ இத்தனை வாத்துக்கு இத்தனை உணவு, அப்போ கம்மியாச்சுன்னா எவ்வளோ ஆகும், ஸோ வாத்தை பொறுத்து மாறுதா, அப்போ வாத்துங்கிறதா இந்த இடத்துல என்ன, ஆட்கள். ஓகேங்களா, ஸோ ஆட்கள் நாட்கள் எத்தனை, 28 நாட்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, உணவு உள்ளதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம டிவைடட் பை 1ன்னு போட்டாலும் சரி போடலனாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஈக்குவல் டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, 32 வாத்துகளை விற்று விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 144லேருந்து 32 வாத்து போயிடுச்சு, விற்றுட்டார். ஓகேங்களா, ஸோ இப்படி விற்றுட்டார் அப்படின்னா மீதி இருக்க உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்னு கேட்குறாரு, அதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இதை சால்வ் பண்ணால் முடிஞ்சிருப்பாருங்க. எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி இருக்க வேல்யூ ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போது 144 × 28 டிவைடட் பை, இதை கழித்து இங்கே போட்டுக்கலாம். என்ன வரும், 2 1 1 112ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே இப்போ அடித்து போடலாமா, பாருங்கள் 4ஆல் அடித்தோம் அப்படின்னா இது எத்தனை டைம் வரும், நான் 2 8 மீதி 3 8 32. இதை 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 12 6 24 28 28 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36 நாட்களுக்கு அந்த மீதி இருக்க உணவுப் பொருள் வரும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், மாரல் சம் தான். ஓகேங்களா, ஸோ என்னென்ன மேலே வரணும் எது டிவைடட் பைக்கு கீழே வரணும்னு தெரிஞ்சிட்டாலே போதும். ஓகேங்களா, புரியுதுங்களா.
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா மாரல் சம் தான். ஓகேங்களா. இந்த இடத்துல ஆட்கள் அப்படிங்கிறது அந்த சோப்பு தொழிற்சாலையை மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா. அந்த சோப்பு தொழிற்சாலையில் தான் இந்த மாதிரி நடக்குது. அப்போது அது என்ன ஆட்கள்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ ஆட்கள் பார்த்தீங்கன்னா 1, அந்த சோப்பு தொழிற்சாலை 1 தான், இன்ட்டு அதுக்கப்புறம் நாட்கள் மணி நேரம் என்ன சொல்லியிருக்காங்க, 6 நாட்களில் மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மணி நேரம். ஓகேங்களா. மீதி எது இருந்தாலும் அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 9600 சோப்புகள் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி தான் எடுத்து எழுதணும். அதே தொழிற்சாலை தான். ஓகேங்களா. எத்தனை நாட்களில், ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 3 மணி நேரம் கூடுதலாக அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி 15 மணி நேரம் செய்யறாங்க, அது கூட இன்னும் ஒரு 3 மணி நேரம் சேர்த்துறாங்க. ஓகேங்களா. வெறும் 3ன்னு மட்டும் போடக்கூடாது, ஆல்ரெடி இருக்க டைமிங் கூட இன்னும் 3 மணி நேரம் அதிகமாக செய்கிறாங்க. அப்போ 15 + 3 தான் கம்பல்சரியாக போடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது கீழே. ஸோ 14400 சோப்புகளை தயாரிக்கிறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸுங்கிற நாட்களை தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள். ஸோ எக்ஸை மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்ன ஆகும், இது 6 × 15 / 9600 அப்படியே இருக்கும். இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பையில் இருக்கிறது மல்டிப்ளைக்கு போயிடும், மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைடட் பை வந்துடும். ஸோ 14400 மேலே வந்துடும், டிவைடட் பைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 15 + 3 18. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல 15 +ன்னு ஏன் போடுறோம், கூடுதலாக அப்படிங்கிறதால ஆல்ரெடி இருக்க டைமிங்கில் கூட ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ அடித்து போகிறதெல்லாம் அடித்து போட்டுக்கலாம். பாருங்கள். 6ஆல் அடித்தா இது 3, 3ஆல் அடித்தா இது 5. ஓகேங்களா. 2 0க்கு 2 0 கேன்சல். மீதி இருக்கிறது அடிக்கலாமா, பாருங்கள். 4ஆல் அடித்தா இது 2 4, இதை 4ஆல் அடித்தா 3 3 12 6 24. மறுபடியும் இதை 12ஆல் அடித்தா இது 2 12ஆல் அடித்தா இது 3. ஓகேங்களா. ஸோ என்ன வருது மீதி, 15/2 = எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க வேல்யூவை விட கீழே இருக்க வேல்யூ எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ கலப்பு பின்னத்தில் எழுதிக்கலாம். அப்போது 15 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 7 2 14, மீதி 1. இப்போது ஈவை முழு நம்பராக எழுதிக்கோங்க, ஒரு கோடு போட்டு மீதி மேலே எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணிங்களோ அது கீழே. அப்போது 7 நாட்கள். ஸோ 7 1/2 நாட்கள். இதுதான் வந்து எக்ஸு. ஸோ ஓகேங்களா, புரியுதுங்களா. அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இங்கே கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு தான் போடணும், ஆல்ரெடி இருக்க டைமிங் கூட ப்ளஸ் போட்டு தான் போடணும். வெறும் 3 மணி நேரம்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மும் மாரல் சம் தான். இங்கே பாருங்க, 1 மணி 30 நிமிடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே அளவாக மாற்றிட்டிங்க அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 மணி அப்படின்னா எவ்வளோ நிமிடங்கள், 60 நிமிடங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி 30 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 60 + 30 = 90 நிமிடங்கள். ஸோ நம்ம நிமிடங்களாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டுட்டு ஆப்ஷனில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குழாய்கள் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள். ஓகேங்களா. ஸோ அதை பொறுத்து தான் அந்த தொட்டி வந்து நிறையுது. அப்போது 6 குழாய்கள் 6 ஆட்கள் இந்த இடத்துல மேலே வந்துடும். இன்ட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, மணி நேரம் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே நிமிடங்களாக மாற்றிட்டோம். ஸோ அதை எழுதிக்கலாம். ஓகேங்களா. டிவைடட் பைக்கு கீழே ஏதாவது வேல்யூஸ் இருந்தால் போடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ விட்டுடலாம். ஓகேங்களா. ஈக்குவல் டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குழாயை அடைத்து விட்டால் ஆல்ரெடி 6 இருக்குது, அதில் 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1 அடைச்சிட்றாங்க. அப்போ 6லேருந்து 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். ஸோ இது பண்ணாங்க அப்படின்னா 1 அடைச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் அந்த தொட்டி வந்து நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம். ஸோ மணி நேரம் தான் கேட்குறாங்க, எக்ஸுன்னு வச்சுக்கலாம். எக்ஸை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி வேல்யூவை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள். என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 6 × 90 / 6 - 1 5. ஓகேங்களா. 5ஆல் அடிச்சு அப்படின்னா 1 5 5, மீதி 4 8 5 40. 6 × 18ன்னு வரும். பெருக்குங்க. 6 8 48,
108 ஈக்குவல் டு எக்ஸுன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 108ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிமிடங்களில் கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம நிமிடங்கள் வச்சு தான் போட்டிருக்கோம், நிமிடங்களில் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் இப்படியே இருந்ததுன்னா நம்ம டிக் அடிச்சுக்கலாம். ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மணி நிமிடம் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன பண்ணணும், இதை நம்ம மணி நேரமாக மாற்றணும். ஸோ மணி நேரமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து 60 நிமிடங்கள். அப்போ 108 டிவைடட் பை 60 மணி ஈக்குவல் டு எக்ஸ். 60ஆல் டிவைட் பண்ணுங்கள் 108 என்ன வரும், ஓர் 60 60 ஓகேங்களா. 60ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஓர் 60 60 மீதி 48ன்னு கிடைக்கும். ஸோ இதோடையே நிறுத்திக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக இருக்கு இல்லைங்களா. ஸோ ஈவு அது வந்து மணி நேரம், இங்கே மீதி கிடச்சிருக்கு இல்லையா அது வந்து நிமிடங்கள். புரியுதுங்களா. அப்போ 1 மணி 48 நிமிடங்கள் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல முழுசாக ஈவு கிடச்சிருக்கு இல்லையா அது வந்து மணி நேரம், கிடைச்ச மீதி இருக்கு இல்லையா அது வந்து நிமிடங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிமிடங்களில் கிடச்சிது அப்படின்னா அதை மணி நேரமாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க ஆப்ஷனில் இருந்ததுன்னா ஓகேங்களா. ஸோ மணி நேரமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மணி நேரத்தை நிமிடங்களாக மாற்றணும் அப்படின்னா நம்ம 60ஆல் பெருக்கிக்குவோம் ஓகேங்களா. ஸோ நிமிடங்களாக மணி நேரமாக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு செல்வார் ஓகேங்களா. இந்த மாதிரி 2 3 இந்த ஆட்களோட ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செஞ்சு முடிக்கிற வேலையோட நாட்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த நாட்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். பாருங்கள் எல்சிஎம் எதுக்கு கண்டுபிடிக்கணும், 20க்கும் 30க்கும் கண்டுபிடிக்கணும். தனித்தனியாக செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாட்களை நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். பாருங்கள் எல்சிஎம் எப்படி போடுவோம், 20, 30 10ஆல் போட்டோம் அப்படின்னா 2, 3. இதுக்கப்புறம் காமனான நம்பரால் போட முடியாதா. ஸோ அப்படியே பெருக்கிக்கோங்க. என்ன வரும், அப்படியே பெருக்கினீங்க அப்படின்னா 6 60ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 60ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு ஓகேங்களா. ஸோ 60ங்கிறது மொத்த பங்கு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னா அடுத்து ஒவ்வொருத்தங்களோட ஒரு நாள் வேலையோட பங்கு கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியோட ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும், கொடுத்துருக்கிறது எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் வேலை அப்படின்னா இதோட தலைகீழி. அப்போ 1/20 இன்ட்டு மொத்த பங்கு. மொத்த பங்கு இப்போ தானே கண்டுபிடிச்சோம் எல்சிஎம் வேல்யூ, அதை அடித்து போட்டால் ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள் அப்போ 3 பங்கு வேலையை பி ஒரு நாளில் செஞ்சுருப்பார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கியூக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கியூ பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தலைகீழி 1/30 இன்ட்டு மொத்த பங்கு அடித்தா அப்படின்னா 2 பங்கு. அப்போ கியூ பார்த்தீங்க அப்படின்னா 2 பங்கு வேலையை ஒரு நாளில் முடிச்சிருப்பார். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க வேண்டியது 2 பேரோட ஒரு நாள் வேலையோட 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா, சேர்ந்து செஞ்ச ஒரு நாள் வேலையோட பங்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை 2ஐயும் கூட்டுங்க என்ன வரும், 5 பங்குன்னு கிடைக்கும். ஸோ இது வரைக்குமே எல்லாத்துக்கும் காமனாக இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே நம்ம காமனாக இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷனே படிக்கணும். படிங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q ஆனவர் சென்று விட்டார் ஓகேங்களா. ஸோ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க, கொஞ்ச நாள் செஞ்சுட்டு Q போயிட்டாராமா. ஸோ அந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. ஸோ அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் படிங்க. மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். அப்போது மீதி 5 நாள் இருக்கு இல்லையா அந்த 5 நாளில் P மட்டும்தான் செஞ்சுருக்காரு வேலையை ஓகேங்களா. அப்போது பியோட ஒரு நாள் வேலையோட பங்கு 3 அப்படின்னா 5 நாள் வேலையோட பங்கு என்ன, 3 × 5 15 பங்கு. புரியுதுங்களா. பி மட்டும் தனியாக செஞ்சது ஓகேங்களா. அதை வச்சு தான் நம்ம 2 பேரும் செஞ்சதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் Q மட்டும் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பி மட்டும் 5 நாள் செஞ்சுருக்காரு. ஒரு நாள் வேலையோட பங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3, அதை வந்து 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 15 பங்கு வேலையை பி மட்டும் தனியாக செஞ்சுருக்காரு ஓகேங்களா. இப்போ மீதி இருக்க வேலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து 2 பேருமே சேர்ந்து செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மீதி வேலையின் பங்கு.
ஸோ மீதி வேலையின் பங்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த வேலையோட பங்குல இருந்து ஓகேங்களா மைனஸ் பி மட்டும் செஞ்சதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் மீதி இருக்க வேலை தெரிஞ்சிடும். பாருங்கள், மொத்த பங்கு எவ்வளவு? 60. அப்போ 60 மைனஸ் 15 ஈக்குவல் டு 45 பங்கு. ஓகேங்களா, இது வந்து மீதி வேலையோட பங்கு. அந்த மீதி வேலையை தான் P + Q 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்க. ஓகேங்களா, சேர்ந்து செஞ்சதுக்கப்புறம் Q போயிட்டாரு, P மட்டும் தனியாக செஞ்சார். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே, அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்கள் எவ்வளோன்னு தெரியணும். ஓகேங்களா, அப்போ நாட்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த பங்கு ஓகேங்களா P + Q சேர்ந்து செஞ்சாங்க இல்லையா, அந்த பங்கை கீழே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு நாள் வேலையோட பங்கு, இது வந்து மீதி வேலையின் பங்கு. மீதி வேலையின் பங்குன்னா என்ன? 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு. ஓகேங்களா, மீதி வேலையின் பங்குன்னு எழுதினாலும் சரி, P + Q சேர்ந்து செய்த வேலையின் பங்குன்னு எழுதினாலும் சரி. ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஏன்னா ரெண்டுமே அவங்க செஞ்சது தான். மீதி இருக்க வேலைன்னாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலைன்னாலும் சரி, இந்த இடத்துல ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா, ஸோ இது என்ன? 45 P + Qவோட ஒரு நாள் வேலையோட பங்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு நாள் வேலையோட பங்கு என்ன? இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா 5. ஸோ அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? P + Q சேர்ந்து செஞ்ச நாட்கள் வந்து 9 நாட்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 2 பேரும் சேர்ந்து செஞ்சதில் இருந்து தான் Q வெளியே போயிட்டாரு, அதுக்கப்புறம் P செஞ்சார். ஓகேங்களா, அப்போ Q எத்தனை நாளுக்கு அப்புறம் வெளியே போயிருப்பார்? 9 நாளுக்கு அப்புறம் போயிருப்பார். ஏன்னா 9 நாள் வரைக்கும் ஒரு வேலை செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு B தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதாவது தனித்தனியாக இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? அந்த 2க்கும் 3க்கும் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை நாட்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுதான் மொத்த பங்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 பேர் அப்படின்னா இப்போ ஏபின்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்கும் பியோட ஒரு நாள் வேலையோட பங்கும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாள் வேலையோட பங்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் படிங்க. ஸோ கொஸ்டின் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான மாரல் சம் தான். ஓகேங்களா, 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவார்? ஓகேங்களா, ஸோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம்லாம் மேலே, மீதி எது இருந்தாலும் கீழே. ஓகேங்களா, ஸோ ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனில் 100 ஆட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையை முடிக்க 7 நாட்கள் தேவைப்படுமா? ஸோ வேலைங்கிறது ஒரு வேலை. ஸோ டிவைடட் பை கீழே 1 போட்டாலும் போடலனாலும் 1 தான். ஓகேங்களா, ஈக்குவல் டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதே வேலையை, அப்போ டிவைடட் பைக்கு கீழே 1 35 நாட்கள் செய்ய எத்தனை பேர் தேவைப்படுவார்? அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸு சால்வ் பண்ணால் முடிஞ்சது. பாருங்கள், எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கலாம், 35 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ 100 × 7 டிவைடட் பை 35 அடித்து போட்ட ஆன்சர். பாருங்கள், அடித்தா 5, இது அடித்தா 20. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 20 நாட்கள். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம் தான். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை? ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த இயந்திரங்கள் தான் ஆட்கள். ஓகேங்களா, ஸோ இயந்திரங்களை வச்சு தான் மகிழுந்து பொம்மையை தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த இயந்திரங்கள் அப்படிங்கிறது தான் ஆட்கள். ஓகேங்களா, ஸோ இதுவும் மாரல் சம் தான். பாருங்கள், இந்த இடத்துல இயந்திரங்கள் தான் ஆட்களா? ஸோ 36 இயந்திரங்களை வச்சு 54 நாட்களில் ஓகேங்களா என்ன தயாரிக்கிறாங்க? மகிழுந்து பொம்மையை உற்பத்தி செய்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து எத்தனை கவுண்டிங் கொடுக்கல, ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஈக்குவல் டு அதே அளவிலான பொம்மை, அப்போ தேவையே இல்லை இல்லையா? இங்கே என்ன டிவைடட் பைக்கு கீழே வருமோ அதுதான் இங்கே டிவைடட் பைக்கு கீழே வரும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 81 நாட்களில் செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை. அப்போ இந்த இயந்திரங்களை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். பாருங்கள், எக்ஸ் அந்த சைடு இருக்கட்டும், 81 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் நான் டிவைடட் பையில் வரும். அப்போ 36 × 54 டிவைடட் பை 81. 9ஆல் அடித்தோம் அப்படின்னா இது 9 டைம் கிடைக்கும். இது வந்து 6ன்னு கிடைக்கும். மறுபடியும் 9ஆல் அடித்தா இது 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 நாங்க 24. ஸோ 24 இயந்திரங்கள் தேவைப்படும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ மற்றும் பி இணைந்து 12 நாட்களில் ஒரு வேலையை செய்கின்றனர். பி மட்டும் தனியாக 30 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் காண்க. ஓகேங்களா. ஸோ 2 பேரும் சேர்ந்து இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க. ஒருத்தவங்க மட்டும் இத்தனை நாளில் செய்வாங்க, இன்னொருத்தவங்க மட்டும் எத்தனை நாளில் செய்வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க 2 நாட்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே பெருக்கிக்கணும். ஓகேங்களா. டிவைடட் பைக்கு கீழே பெரிய நாட்கள் இருக்கும் இல்லையா, பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிருங்க. 30 - 12 அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள், 12 × 30 டிவைடட் பை இதில் 12 போச்சு அப்படின்னா 18ன்னு கிடைக்கும். 6ஆல் அடித்தா இது 2, இது 3, 3ஆல் அடித்தா இது 10. அப்போது 20 நாட்கள் தான் ஏ மட்டும் தனியாக செஞ்சாருன்னா செஞ்சு முடிக்கிற டைமிங் வந்து 20 நாட்கள். ஓகேங்களா. ஸோ என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து, இப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இத்தனை நாளில் முடிச்சிருவாங்க. ஏ மட்டும் இத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே மேலே பெருக்கிக்கோங்க. டிவைடட் பைக்கு கீழே பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிருங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா. புரியுதுங்களா. இந்த இடத்துல ஏ மட்டும் கொடுத்துட்டு பி கேட்டாலும் சரி, பி மட்டும் கொடுத்துட்டு ஏ கேட்டாலும் சரி, உங்களுக்கு சேம் ஷார்ட்கட் தான். ஓகேங்களா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ, பி மற்றும் சி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவைகள் முறையே 24, 6, 12 நாட்கள். இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் கால அளவு என்ன. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு 3 பேருதும் சேர்ந்து கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு நாள் செஞ்ச வேலையோட அளவு தெரியணும். அப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும். பாருங்கள், ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒரு நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/24. பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 நாட்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கானது 1/6. சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 நாட்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளுக்கானது 1/12. ஸோ ஒரு நாளுக்கானது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம் போடணும். ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அப்படிங்கும்போது ஒரு நாளுக்கான 3 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட தலைகீழ் தான் ஆன்சர். பாருங்கள், இப்போ என்ன பண்ணிக்கணும், 1/24 + 1/6 + 1/12ன்னு எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு நாளில் 3 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், பின்னத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாமே சேமாக வர்ற மாதிரி பார்க்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்து நம்ம அந்த இடத்துல பெருக்கிக்கலாம். ஸோ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 24, 6, 12க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 24 தான் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ 24 வருமா, கீழே 24 வர்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். இந்த இடத்துல 24 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல 24 வரணும் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 4ஆல் பெருக்கினா தான் ஆன்சர் மாறாது. ஓகேங்களா, வேல்யூஸ் மாறாது. ப்ளஸ் 12 24 கொண்டு வரணும்னா 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா. ஸோ என்னாகும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர வேல்யூ எல்லாமே 24ன்னு வந்துடும். ஸோ ஒரு டைம் போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கூட்டிக்கலாம். பாருங்க, 1 + 1 நாள் 4 + 1 2 2. இது என்னாகும், 6 7. அப்போ 7/24ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் செஞ்ச 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் செஞ்ச வேலை. அப்போது 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா இதோட தலைகீழி எழுதணும். அப்போ 1/7/24ன்னு வரும். ஸோ ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னும் இருந்ததுன்னா நம்ம அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 24/7ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம். 24 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம் வரும், 3 7 21, மீதி 3.
ஸோ ஈவை முழு நம்பராக எழுதிக்கோங்க, ஒரு கோடு போட்டு மீதியை மேலே எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணமோ அது கீழே. அப்போ 3/7 நாட்கள் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ 3 பேர் இது தனித்தனியாக கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சிட்டு அதை தான் கூட்டணும். ஓகேங்களா, கூட்டி வர்ற ஆன்சரோட தலைகீழி தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாறல் சம் தான். எப்படி போடலாம்? ஆட்கள், நாட்கள், மணி நேரம் மேலே மீதி எதாக இருந்தாலும் கீழே. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல 15 ஆண்கள் அப்படிங்கிறது தான் ஆட்கள். ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் ஆகுதான். ஸோ வேலைங்கிறது கீழே வந்துடும், 1ன்னு வரும். ஸோ 1 நீங்கள் போட்டாலும் சரி, டிவைடட் பை கீழே போடலனாலும் சரி, ஒன்றே தான். ஓகேங்களா, ஈக்குவல் டு அடுத்து என்ன சொல்கிறாங்க? மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால், ஆல்ரெடி 15 பேர் இருக்காங்க, இன்னும் 15 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ எக்ஸு அதே வேலையை. ஓகேங்களா, ஓகே. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பையில் வருமா? அப்போ 15 × 40 டிவைடட் பை 15 + 15 30ன்னு ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இதை அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள். 0க்கு 0 கேன்சல், 3ஆல் அடித்தா 5, 5 20. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 20 நாட்கள் ஆகும் மேலும் 15 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ மேலும் 15 பேர் கூடுதலாக சேர்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஆட்கள் கூட அதை நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு என்ன? ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? ஏ தனியாக கொடுத்துருக்காங்க, பி தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க இன்ஃபர்மேஷன் அப்புறமே படிச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அது 2 வேல்யூஸுக்கும் எல்சிஎம் எடுத்து ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்கும் பியோட ஒரு நாள் வேலையோட பங்கும் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாள் வேலையோட பங்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சம் போடுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் போடுவோம். அதை விட இன்னுமே ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட்டுன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி போடலாம்? இப்போ ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் 1/15 வேலையை செஞ்சுருப்பார் கரெக்டாக, ஏன்னா 15 நாள் அப்படிங்கும்போது அதோட தலைகீழி. அடுத்து பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் 1/20 வேலையை பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதோட தலைகீழி அடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாட்கள் 2 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு நாளுக்கானது. ஓகேங்களா, 4 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கான வேலை இன்ட்டு 4 பெருக்குனா 4 நாளைக்கானது கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு நாளைக்கான வேலை இன்ட்டு 4ன்னு போட்டோன்னா 4 நாளைக்கானது கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது என்ன வரும்? 4/15ன்னு வரும். இதை அடித்தா 5ன்னு கிடைக்குமா? அப்போ 1/5ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கான 4 நாள் வேலையோட அளவு, இது வந்து பிக்கான 4 நாள் வேலையோட அளவு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதால ஏ ப்ளஸ் பியோட 4 நாள் வேலையோட அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 4/15 + 1/5 நம்ம கூட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 2 பின்னத்தை பெருக்கணும்னா சார் 2 பின்னத்தை கூட்டணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த கீழே இருக்க வேல்யூஸ் ஒரே மாதிரி வர்ற மாதிரி எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்போமா? எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 15ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கீழே 15ன்னு வர மாதிரி மேலேயும் கீழேயும் ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். இங்கே 15 ஆல்ரெடி இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். மேலே 4ன்னு வந்துடும். இந்த இடத்துல 5ங்கிறது 15ஆக மாறணும். என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 3ஆல் பெருக்கணும். அப்போ 4/15 ப்ளஸ் இது என்ன ஆகும்? 3/15. கீழே ரெண்டுமே சேம் ஆயிடுச்சா? அப்போ மேலே இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அப்போ 7/15. ஸோ இது எதை மென்ஷன் பண்ணுது? ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச 4 நாள் வேலையோட அளவு. அவங்க என்ன கேட்குறாங்க? மீதி இருக்க வேலையோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. நார்மலாக ஒரு முழு வேலை இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படின்னு வச்சுக்குவோம்? 1ன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 7/15 வேலை முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க வேலை எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 1லேருந்து அந்த வேல்யூஸை நம்ம கழிப்போம். ஓகேங்களா, அப்போ என்னாகும்? 15 - 7/15 = 8/15. அப்போது 8/15 வேலை 8/15ங்கிற அளவு வேலை வந்து
இன்னுமே மீதி இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா, 7/15 கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது வந்து அவங்க செஞ்சு முடித்த வேலை. ஓகேங்களா, அவங்க கேட்குறது மீதி இருக்க வேலை. ஸோ 8/15 தான் மீதி இருக்க வேலை. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த சம்மை இந்த மாதிரி போட்டாலும் சரி, அப்படி இல்லாமல் நம்ம வந்து அந்த 2 நம்பரையும் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்து வர்ற வேல்யூவை மொத்த பங்காக வச்சு ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்கும் பியோட ஒரு நாள் வேலையோட பங்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலையோட பங்கு கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 4 நாள் வேலையோட பங்கை அந்த ஒரு நாள் வேலையோட பங்கு 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நாள் செஞ்சு 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட பங்கு கிடைச்சிடும். அதை மொத்த பங்குலேருந்து கழிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போட்டாலும் சரி இந்த மாதிரி போட்டாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் வந்து மீதி இருக்க வேலையோட அளவு கேட்குறாங்களா இல்லை 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவு கேட்குறாங்களான்னு மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்சது 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட அளவு தான். ஆனால் அந்த முழு வேலையை நம்ம 1ன்னு வச்சு அந்த 1லேருந்து மைனஸ் பண்ணி போட்டால் தான் மீதி இருக்க வேலையோட அளவு தெரியும். ஓகேங்களா, புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. யாரை விட யார் திறன் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஏ பி. ஓகேங்களா, இந்த இடத்துல திறமை போட்டுக்கிறேன், இங்கே நாட்கள் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏ ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து திறமை அதிகமானவர்னு பாருங்கள். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல். அப்போ யாரை விட அதிகமாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 100%ன்னு வச்சுக்கோங்க. அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சதவீதத்தை இது கூட கூட்டிக்கோங்க, 140%. ஓகேங்களா, யாரை விட அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 100%. ஓகேங்களா, அதிகமோ குறைவோ என்ன சொல்லியிருக்காங்களோ அதை 100லேருந்து கழிச்சுக்கோங்க. ஒன்று குறைவுன்னா 100லேருந்து கழிச்சுக்கோங்க, அதிகம்னா 100லேருந்து கூட்டிக்கோங்க. ஸோ இங்கே அதிகம்னு சொல்லியிருக்காங்க, 100லேருந்து கூட்டினா 140. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பவர் 35 நாட்கள். ஸோ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா திறமை வந்து அதிகரிச்சது அப்படின்னா நாட்கள் வந்து குறையும். ஓகேங்களா, எதிர்மாறல் சம். இதை வந்து நீங்கள் 2 விதத்தில் போடலாம். ஓகேங்களா, ஸோ 2 வேல்யூஸுமே ஒரு இதில் வருது அப்படின்னா ஓகேங்களா, இப்போ ஏஓ பிஓ இந்த திறமை நாட்கள் 2மே வருது அப்படின்னா அவங்களோட திறமையை மேலையும் இன்னொருத்தவங்களோட திறமையை கீழையும் இன்ட்டு எத்தனை நாட்களோ அதை இங்கேயும் எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை அடித்து போட்ட ஆன்சர். இதை இன்னொரு மாதிரியும் போடலாம். எதிர்மாறல் அப்படின்னாலே இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு டிவைடட் பை இந்த இடத்துல ஒரு மல்டிப்ளை இந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 100/140 × 35ன்னு போட்டாலும் சரி. நீங்கள் எடுத்து எழுதும் போது கரெக்டாக இந்த இடத்துல எடுத்து எழுதலை அப்படின்னா மாறி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லாமல் 2மே திறமையும் நாட்களும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களோட திறமையை மேலையும் இன்னொருத்தவங்களோட திறமையை கீழையும் இன்ட்டு எப்படி ஒரே நாட்கள் தான் இருக்க போது அந்த நாட்களை தூக்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எந்த மாதிரி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 0க்கு 0 கேன்சல். 7ஆல் அடித்தா இது 5, 7ஆல் அடித்தா இது 2, 2ஆல் அடித்தா இது 5. அப்போது 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலையை ரூ.2,00,000 தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் பி பெறும் தொகை என்ன? ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு 2 பேருக்கும் பிரிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 நம்பர். ஓகேங்களா, ஏ தனியாக இத்தனை நாளில் செய்வார், பி தனியாக இத்தனை நாளில் செய்வாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த 2ஐயும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ எல்சிஎம் 10க்கும் 15க்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 5ஆல் போடுங்க 2 3ன்னு கிடைக்கும். ஸோ என்ன வரும், எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்கும் பியோட ஒரு நாள் வேலையோட பங்கும் அது போக 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாள் வேலையோட பங்கும் தெரியணும். ஓகேங்களா, ஸோ ஏவோட ஒரு நாள் வேலையோட பங்குன்னா என்ன, 10ஓட தலைகீழி 1/10 இன்ட்டு எல்சிஎம் வேல்யூ அடித்து போட்டால் 3 பங்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பியோட ஒரு நாள் வேலையோட
பங்கு பார்த்தீங்கன்னா 15ஓட தலைகீழி இன்ட்டு எல்சிஎம் வேல்யூ அடிச்சோன்னா 2 பங்குன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒரு நாள் வேலையோட பங்கு பார்த்தீங்கன்னா 3 + 2 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் யாரோட அமௌண்ட் கேட்குறாங்களோ அவங்களது மட்டும் எடுத்துக்கோங்க. பியோட அமௌண்ட் தான் கேட்குறாங்க. எப்படி போடலாம் அப்படின்னா ஏ + பியோட ஒரு நாள் வேலையோட பங்கும் கீழே எழுதிக்கணும். ஓகேங்களா? ஒரு நாள் வேலையின் பங்கு கீழே எழுதிக்கணும். யாரோடது அமௌண்ட் கண்டுபிடிக்கணுமோ அவங்களோட ஒரு நாள் வேலையோட பங்கு அது மேலே இன்ட்டு தொகை. ஸோ பியோட ஒரு நாள் வேலையோட பங்கு என்ன 2, ஏ + பி 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா பங்கு என்ன 5 இன்ட்டு தொகை பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம். ஓகேங்களா? ஸோ அடித்து போட்ட ஆன்சர் பாருங்கள் 4 40,000 ஈக்குவல் டு 2 × 40,000 80,000ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். யாரோட அமௌண்ட் கேட்குறாங்களோ யாரோட பங்கு கேட்குறாங்களோ அவங்களோடது மட்டும் கடைசியாக கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரோட திறமை கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாருன்னு கொடுத்துட்டாங்க. ஏ தனியாக எத்தனை நாளில் முடிப்பாருன்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஏக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். யாரை விட திறமைன்னு பார்த்துக்கோங்க. ஏ தான் வந்து பியை விட 3 மடங்கு திறமை. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ மடங்குனாலே மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து தனியாக 24 நாளில் முடிப்பாரா. ஸோ ஒரு நாளுக்கான வேலை என்னவா இருக்கும், இதோட தலைகீழி. இதை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சிடும். ஒரு நாள் அவர் எவ்வளோ வேலை செய்வார்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், 3 × 1/24 அடிச்சு அப்படின்னா 1/8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏவோட ஒரு நாள் வேலை தெரிஞ்சிடும் 1/8. இதிலேருந்து ஏ மொத்தமாக செய்கிற ஏ மட்டும் தனியாக செஞ்சார்னா எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு தெரிஞ்சிடும். என்ன, இதோட தலைகீழி 8. ஓகேங்களா? ஸோ தனியாக இத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா அதோட தலைகீழி தான் ஒரு நாள் வேலை. ஓகேங்களா? ஒரு நாள் வேலையோட தலைகீழி தான் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக எத்தனை நாளில் முடிப்பாரோ அது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு 8ன்னு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பி 24, ஏ 8ன்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம், ஏ வந்து தனியாக 8 நாளில் அந்த வேலையை முடிப்பார், பி வந்து அதே வேலையை 24 நாளில் முடிப்பார். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஷார்ட்கட் ரொம்பவே ஈஸி. அந்த ரெண்டையுமே அப்படியே பெருக்கிக்கணும். டிவைடட் பைக்கு கீழே 2ஐயும் அப்படியே கூட்டிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை அடித்து போட்டு ஆன்சர் பாருங்கள். 24 × 8 டிவைடட் பை 32. 8ஆல் அடித்தா 4, 4ஆல் அடித்தா 6. அப்போ 6 நாட்களில் 2 பேரும் சேர்ந்து முடிச்சிடுவாங்க. ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, திறமை கொடுத்து தனியாக ஒருத்தவங்களோட தனியாக டைமிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேரோட தனித்தனியாக இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாலே ஷார்ட்கட் வந்து அந்த 2ஐயும் மேலே பெருக்கிக்கணும், டிவைடட் பைக்கு கீழே கூட்டிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏபி இருவரும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார். பிசி இருவரும் அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். சிஏ இருவரும் அதே வேலையை 7/1/2 நாட்களில் செய்து முடிப்பார். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். இந்த மாதிரி 2 பேர் தான் கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2 பேரோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏ + பி 2 பேரும் சேர்ந்து தானே, அப்போ ஏ + பின்னு போட்டுக்கிறேன். சேர்ந்து 6 நாளில் முடிப்பாங்களா, அப்போ ஒரு நாளில் அதோட தலைகீழி தான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பியும் சியும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்களாம், அதோட தலைகீழி 1/10. ஓகேங்களா? அடுத்து சியும் ஏவும் சேர்ந்து 7/1/2 நாட்களில் முடிப்பாங்களா, அப்போ இதோட தலைகீழி என்ன, 1/1 7/1/2ன்னு வரும். ஸோ இதை பின்னமாக மாற்றுங்க, என்ன வரும், 1/10
14 15/2 வரும். இது அப்படியே தலைகீழாக எழுதிக்கலாமா? ஸோ 2/15 இந்த 2 மேலே போயிடும். ஸோ டிவைடட் பைக்கு கீழே ஒரு பின்னம் இருந்ததுன்னா நம்ம தலைகீழாக போட்டுக்கலாம். அப்போது 2/15 கிடைக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த எல்லாத்தையுமே கூட்டணும். ஏன்னா 3 பேரும் சேர்ந்து தானே கேட்குறாங்க. அப்போ A + B + B + C + C + A இந்த 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 1/6 + 1/10 + 2/15 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு எல்லாமே கூட்டுங்க, என்ன வரும்? ஒரு A 2 A இருக்குது. அப்போ 2A + 2B + 2C கிடைக்கும். எல்லாமே 2 டைம் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா பின்னத்தை எல்லாமே கூட்டணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? கீழே வர்ற வேல்யூஸு சேமாக வர்ற மாதிரி எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6 10 15க்கு நமக்கு 30ன்னு கிடைக்கும். அந்த 30 வர்ற மாதிரி கீழே ஏதோ ஒரு நம்பரை வச்சு பெருக்கணும். ஓகேங்களா? எந்த நம்பரை வச்சு பெருக்கிறீங்களோ அதே நம்பரை வச்சு மேலேயும் பெருக்கணும். அப்போ தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், 6 30 வரணும்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். 10 வந்து 30 வரணும்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 15 வந்து 30 வரணும்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? இந்த சைடு என்ன வரும்? 2 காமனாக வெளியேடுங்க. அப்போ A + B + Cன்னு கிடைக்கும். இந்த சைடு என்ன ஆகும்? டிவைடட் பைக்கு கீழே எல்லாமே 30ன்னு ஆயிரும். ஸோ ஒரே டைம் எழுதிக்கோங்க. மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5 + 3 + 4 என்ன வரும்? 8 10 12/30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் நான் டிவைடட் பையில் வரும். ஸோ A + B + C தான் நமக்கு வேணும். ஏன்னா 3 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதால இது மட்டும்தான் வேணும். இப்போ 12/30 இந்த 2 ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணிச்சுன்னா டிவைடட் பையில் வரும். அப்போது 30 × 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடித்து போடுங்க. இது 6 இது 5ன்னு கிடைக்கும். அப்போ A + B + Cயோட 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்கிற வேலையோட அளவு 1/5. அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதோட தலைகீழி. அப்போ 5 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 1/5ன்னு வந்ததுன்னா அதுதான் ஆன்சர்னு நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு நாளுக்கானது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒரு நாளுக்கு மாற்றி தான் கொண்டு வந்து கண்டுபிடிச்சோம். அப்போ கிடைக்கிற வேல்யூ வந்து ஒரு நாளுக்கானது. அதை வந்து தலைகீழாக மாற்றணும் அப்படின்னா எத்தனை நாள் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ தலைகீழ மாத்தினா 5 நாட்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. ஒரு வேலைக்காரராக A என்பவர் B என்பவரை விட மும்மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் A என்பவர் ஒரு வேலையை முடிக்க B ஐ விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திறமையை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டாங்க. எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து A B இது வந்து திறமைன்னு வச்சுக்கலாம், இது வந்து நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஏ பார்த்தீங்க யார் வந்து யாரை விட திறமையானவர்னு பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை விட மும்மடங்கு கெட்டிக்காரர். அப்போது பியை விட ஏ வந்து மும்மடங்கு கெட்டிக்காரர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திறமை வந்துச்சு அப்படின்னா நாட்கள் வந்து திறமைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? திறமை அதிகரிச்சதுன்னா நாட்கள் குறையும், திறமை குறைஞ்சதுன்னா நாட்கள் அதிகரிக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கணும். ஓகேங்களா? இங்கே 1ன்னு வந்துடும், இங்கே 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா திறமைனா அதிகம். ஓகேங்களா? அப்போது ஒரு வேலையை ஒரு நாளில் ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா திறமை அதிகமாக இருந்ததுன்னா அரை நாள்லையோ இல்லைனா 1 மணி நேரத்துலையோ இந்த மாதிரி டைமிங் கம்மியாயிரும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1x நாட்கள் 3x நாட்கள். ஓகேங்களா? ஸோ பிங்கிறவர் 3x நாட்கள் ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னா ஏங்கிறவர் எக்ஸ் நாள்லேயே அதை முடிச்சிருவார். இதுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ திறமை நாட்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் இதை அப்படியே மாற்றி எழுதிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 நாளில் ஒருத்தர் பி வந்து 3 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா ஏ வந்து 3 மடங்கு திறமையானவர். அப்போ என்ன அர்த்தம்? ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சிருவார். ஓகேங்களா? அதுதான். அப்போ திறமைக்கு ஆப்போசிட்டாக மாற்றி எழுதிக்கோங்க நாட்களை. ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதினதுக்கப்புறம் அடுத்து பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கிறார். ஸோ நாட்கள் வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறவர் எக்ஸு, ஏ செய்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ் நாட்கள்,
பி செய்கிற நாட்களை விட 10 நாட்கள் கம்மியாக செய்கிறாரு. ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் நாட்களில் ஏ செய்கிறாரு அப்படின்னா பி செய்கிற 3x நாட்களை விட 10 நாள் கம்மியாக செய்கிறார். இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த எக்ஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க என்ன ஆகும்? 3x மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகும். இந்த 10 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் ப்ளஸ் 10ன்னு ஆயிடும். ஓகேங்களா? இப்போ 2x ஈக்குவல் டு 10, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு வேல்யூ 5ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ கொஸ்டினில் யாரோடது கேட்குறாங்கன்னு பாருங்கள். என்ன கேட்குறாங்க? பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பி மட்டும் கேட்குறாங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 3x 15 நாட்களில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை முடிப்பார். இதுவே வந்து ஏ கேட்டாங்க அப்படின்னா ஏ வந்து என்ன 1x, அப்போ 1 × 5 5 நாட்கள்லேயே அந்த வேலையை முடிச்சிடுவார். சொன்னோம் இல்லையா? ஸோ 15 3ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைச்சிருமா? அப்போ 3 மடங்கு ஏ வந்து திறமையானவர். ஓகேங்களா? ஸோ திறமைக்கு நாட்கள் ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த இடத்துல நாட்கள் வந்து 2 பேர்த்துக்குமே கொடுக்கல, அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி போகும். இந்த இடத்துல 2 பேருக்குமே நாட்கள் கொடுக்கல, 10 நாள் குறைவாக செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நாட்கள் கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்ம ஆப்போசிட்டாக, திறமைக்கு ஆப்போசிட்டாக எடுத்தோம். இந்த இடத்துல 1 இங்கே போயிடும், இந்த 3 இங்கே வந்துடும். இந்த மாதிரி எக்ஸால் பெருக்கும்போது என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன எக்ஸோட வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணிக்கலாம்? அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஏ செய்கிற வேலை வந்து பி செய்கிற வேலை நாட்களை விட 10 நாட்கள் கம்மியாக எடுத்துக்குவார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சி யாரோடது கேட்குறாங்களோ அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஏ என்பவர் மட்டும் ரூ.800க்கான ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாளில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஏங்கிறவர் வந்து 800 ரூபாய்க்கு ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு உதவியாளரை வச்சுக்கிட்டாரு. நம்ம அவங்கள வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிங்கிற ஒரு உதவியாளரை வச்சு செய்கிறாரு, 5 நாள்லேயே முடிச்சிட்டார். ஓகேங்களா? அப்படின்னா அந்த பி இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நார்மலாக இந்த கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோன்னே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 800 ரூபாய்க்கு ஒரு வேலை இன்னொரு ஹெல்ப்பரை வச்சு பண்ணுறாரு. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அந்த 800 ரூபாயை முழுசாக அவருக்கே கொடுத்துட்டாருன்னா இவருக்கு எந்த அமௌண்ட்டுமே இருக்காது. கரெக்டாக? ஓகே. இன்னொன்று, அந்த 800 ரூபாயில் மேக்ஸிமம் அமௌண்ட் இவர் தான் வச்சுக்குவார். ஓகேங்களா? அதாவது ஒன்று பாதியாக இருக்கலாம், ஒன்று 2 பேருமே சமமாக பிரிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இவரை விட அவருக்கு கம்மியாக தான் தருவார். ஓகேங்களா? அப்போது 600ம் வராது, 500ம் வராது. 600 ரூபா கொடுத்துட்டாருன்னா 200 ரூபா இவருக்கு வருமா? 500 ரூபா கொடுத்துட்டாருன்னா 300 ரூபா தான் இவருக்கு வேலை செய்யுமாரா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து நமக்கு பி தான் ஆன்சராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து 500 ரூபா வச்சுக்கிட்டாரு, உதவியாளருக்கு 300 ரூபா கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஹெல்ப்பரை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தருவோம் இல்லையா? ஸோ அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து ஒரு கெஸ்ஸில் சொல்லாமே தவிர ஆன்சர் வந்து அதுதான் அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக எப்படி போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இப்போ வந்து ஏ மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பாரா? 8 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாளைக்கான வேலை என்ன? இதோட தலைகீழி 1/8. அடுத்து பிங்கிறவர் என்ன? உதவியாளர். 2 பேரும் சேர்ந்து செய்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ + பி 5 நாளில் முடிப்பாராம். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பாங்க? 1/5 முடிப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் செய்வாருன்னு தெரியணும். அப்போது ஏ + பி - ஏ, இதிலேருந்து இதை கழிச்சிருங்க ஒரு நாள் மட்டும். அப்போ 1/5 - 1/8 கழிச்சுன்னா என்ன பண்ணணும்? கீழே இருக்க வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து காமனான நம்பரால் டிவைட் ஆகுது. அப்போ அப்படியே பெருக்குவோமா? எல்சிஎம் வந்து 5க்கும் 8க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 40ன்னு கிடைக்கும். ஸோ கீழே 40 வர்ற மாதிரி நம்பரை வச்சு பெருக்கணும். 8ஆல் பெருக்கலாமா? 8 × 5 40, மேலே 1 × 8 மைனஸ் 5ஆல் பெருக்கினா 8 × 5 40, மேலே 1 × 5 5. அப்போ 8 - 5 / 40 = 3/40ன்னு கிடைக்கும். இது வந்து பி மட்டும் செய்கிற, ஏ கேன்சல் ஆயிரும், பி மட்டும் செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம பிக்கான அமௌண்ட்டு தெரியணும். எப்படி போடலாம்? ஏ + பி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையோட ஒரு நாள் வேலையோட பங்கு. ஓகேங்களா?
ஒரு நாள் வேலையோட பங்கு, பி மட்டும் செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு இன்ட்டு தொகை. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்கள், பி மட்டும் ஒரு நாள் எவ்வளோ செய்வார்? 3/40 டிவைடட் பை 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ செய்வாங்க? 1/5 இன்ட்டு தொகை பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஒரு டிவைடட் பைக்கு கீழே பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். அப்போ 3/40 இன்ட்டு 5/1 இன்ட்டு 800. 0க்கு 0 கேன்சல், 4ஆல் அடித்தா இது 20. இப்போ என்ன ஆகும்? 5 5 5 20 300. ஓகேங்களா? ஸோ இப்படியும் போட்டுக்கலாம். போட்டால் என்ன வரும்? 20 100, 3 இன்ட்டு 100 300. அப்போ அந்த பிங்கிற உதவியாளருக்கு எவ்வளோ தருவார்? 300 ரூபா தருவார். ஓகேங்களா? நம்ம வந்து அப்படியே போட்டப்பே அந்த 300 தான் ஆன்சர் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? கான்செப்ட் வைஸ் நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ பி மட்டும் தனியாக செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலையோட பங்கு டிவைடட் பைக்கு கீழே போட்டு இன்ட்டு தொகை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியாக எவ்வளவு மணி நேரத்தில் செய்து முடிப்பார்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடலாம் பாருங்க. ஏ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேரமா. அப்போ இதோட தலைகீழி ஒரு நாளுக்கானது என்ன வரும்? 1/12. ஓகேங்களா? அடுத்து பி ப்ளஸ் சி, பி மற்றும் சி பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம். அப்போ ஒரு நாளுக்கானது 1/3. ஓகேங்களா? அடுத்து ஏ ப்ளஸ் சி 2 பேரும் சேர்ந்து 6 மணி நேரம். அப்போ 1/6. இதோட தலைகீழ் எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? யாரோடது கேட்குறாங்க? பி மட்டும் தனியாக கேட்குறாங்க. அப்போது எந்த மாதிரி போட்டோன்னா இந்த வேல்யூஸ்லேருந்து பி மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஏவை கூட்டிக்கோங்க. இதில் இருந்து இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ மைனஸ் சின்னு வரும். சி மைனஸ் சி கேன்சல் ஆயிரும், ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், நமக்கு பி மட்டும் வருமா? ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சைடு எடுத்தாச்சா, ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸை அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். பாருங்கள், பி ப்ளஸ் சிக்கானது பார்த்தீங்கன்னா என்ன? 1/3, ஏக்கானது 1/12, சிக்கானது பார்த்தீங்கன்னா மைனஸில் போடணும் 1/6. இப்போ என்ன பண்ணணும்? கீழே இருக்க இந்த வேல்யூஸ்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 3 12 6. ஸோ எல்சிஎம் பார்த்தோன்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஓகே, கீழே வந்து 12ன்னு வர மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வச்சு மேலேயும் கீழேயும் பெருக்கணும். பாருங்கள், இதை 12 வரணும்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். இங்கே ஆல்ரெடி 12 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 12 வரணும்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஸோ என்ன வரும்? 4 - 1 + 1 -2 டிவைடட் பை 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே டிவைடட் பைக்கு கீழே 12ன்னு கொண்டு வந்துட்டேன். மேலே என்ன ஆகும்? 3/12ன்னு கிடைக்கும். அப்போ 1/4. ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கானது 1/4. அப்போ மொத்தமாக எத்தனை? 4 மணி நேரம். இதோட தலைகீழி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 மணி நேரம் தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். அதோட தலைகீழியை போட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரோட தலைகீழி தான் வந்து ஒரிஜினல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்கள் செய்கிறார்கள். மேலும் அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்கள் செய்கிறார்கள். 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்கள் 6 பெண்கள் செய்யறதையும் கொடுத்துட்டாங்க. அது போக அதே வேலையை 3 ஆண்கள் 7 நாட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 2 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 4 ஆண்கள் 6 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்களாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு அதே வேலை அப்படிங்கிறதால நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். 3 ஆண்கள் 7 பெண்கள் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், அந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும்? 8 32 ஆண்கள் ப்ளஸ்
6 8 48 பெண்கள் ஈக்குவல் டு 30 ஆண்கள் ப்ளஸ் 70 பெண்கள். ஸோ ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், 32 ஆண்கள் மைனஸ் இந்த 30 ஆண்கள் இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும், ஈக்குவல் டு 70 பெண்கள். இந்த 48 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா மைனஸ் 48ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும், 2 ஆண்கள் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணுங்க என்ன வரும், 2 2 22 பெண்கள். அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு இந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிடுமா, 22/2 ஈக்குவல் டு 11 பெண்கள்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆண் ஈக்குவல் டு 11 பெண்கள். இந்த வேல்யூஸை இந்த 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்கள், 4 ஆண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் செய்வாங்க. இந்த இன்ஃபர்மேஷனில் கொண்டு போய் ஆண்களுக்கு பதிலாக 11 பெண்கள்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன் ஆண்களுக்கு பதிலாக பெண்களை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல கொஸ்டின் வந்து 10 பெண்கள் மட்டும்னு கேட்டிருக்காங்களா. ஸோ பெண்களாக இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது 4 × 11 பெண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் ஈக்குவல் டு 8. இது என்னாகும், 44 பெண்கள் ப்ளஸ் 6 பெண்கள் ஈக்குவல் டு 8. 50 பெண்கள் ஈக்குவல் டு 8. ஸோ 50 பெண்கள் ஈக்குவல் டு 8 நாட்கள். இது வரைக்கும் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 10 பெண்கள் ஓகேங்களா எத்தனை நாட்களில் முடிப்பார்கள், இதுதான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது வந்து எதிர்மாறல் சம். இது எப்படி போடலான்னா ஒன்றுமே கிடையாது, இந்த இடத்துல டிவைடட் பை போட்டுக்கோங்க. அப்போது 50/10 இந்த வேல்யூஸ் மல்டிப்ளைல வந்துடும், இன்ட்டு 8 அடித்து போட்டால் என்ன வரும், 40ன்னு வரும். ஸோ 40 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் அதே வேலை அப்படிங்கிறதால ஈக்குவல் டு போட்டு ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்கள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டினில் பாருங்கள், ஆண்கள் கேட்குறாங்களா பெண்கள் கேட்குறாங்களா. ஓகேங்களா? பெண்கள் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண்களுக்கு எத்தனை பெண்களோ அதை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இது இல்லைன்னா இது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? 50 பெண்கள் ஈக்குவல் டு 8 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூஸ் வரும். அது வரைக்கும் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 10 பெண்களுக்கு எத்தனை நாட்கள், அதாவது 50 பெண்களுக்கு 8 நாட்கள் அப்படின்னா 10 பெண்களுக்கு எத்தனை நாட்கள். ஸோ பெண்கள் வந்து குறையும் போது நாட்கள் அதிகரிக்கும். ஸோ எதிர்மாறல் சம். எதிர்மாறல் சம்னா அப்படியே இந்த இடத்துல டிவைடட் பை போட்டு இதை மல்டிப்ளைல பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, 40ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அல்லது இந்த இடத்துல மற்றும் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா on2 டிவைடட் பை on1 ப்ளஸ் இந்த இடத்துல நான் சிறுவர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சிறுவர் 2 சிறுவர் 1 இன்ட்டு நாள் 2/நாள்1 ஈக்குவல் டு 1. 1ங்கிறது ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து இன்ஃபர்மேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? எப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் அல்லது மற்றும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ on2 பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. on1 on2 சிறுவர் 1 சிறுவர் 2. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து on1 சிறுவர் 1. பாருங்கள், 4 ஆண்கள் 6 சிறுவர்கள். ஓகேங்களா? அடுத்து 20 நாட்களில் முடிப்பாங்களா, அது வந்து நாள் 1. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 6 ஆண்கள் அப்படிங்கிறது on2, 11 பையன்கள்ங்கிறது சிறுவர் 2, நாள் 2 தான் நமக்கு கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்ணு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்கள், on2 பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 4 ப்ளஸ் 11 டிவைடட் பை 6 இன்ட்டு x/20 ஈக்குவல் டு 1. கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும், மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இதை அடிக்கலாமா? இதை அடித்தா இது 3 2ன்னு கிடைக்கும். அப்போ 3/2 ப்ளஸ் 11/6 இன்ட்டு x/20 ஈக்குவல் டு 1. ஸோ 2 பின்னத்தை நம்ம கூட்டணும். என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 6 தான் வரும். அப்போ கீழே 6 வர்ற மாதிரி மேலேயும் கீழேயும் பெருக்குங்க. என்ன வரும், இது 6 வரணும்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா
9ன்னு கிடைக்கும் ப்ளஸ் 11/6 ஓகேங்களா இன்ட்டு x/20 ஈக்குவல் டு 1. இப்போ கீழே ரெண்டுமே 6ன்னு வந்துருச்சா, மேலே இருக்கிறது அப்படியே கூட்டிக்கலாம் ஓகேங்களா. அப்போ மேலே என்ன வரும், 9 + 11 20 இன்ட்டு x/20 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ 20 கேன்சல் ஆயிரும். x ஈக்குவல் டு இந்த 6 டிவைடட் பையில் இருக்குது, ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும், மல்டிப்ளையில் வந்துடும். அப்போ x ஈக்குவல் டு 6 தான் ஆன்சர். அப்போ பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 6 நாட்கள் தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கும் ஓகேங்களா. ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் அல்லது மற்றும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. புரியுதுங்களா. ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சது ஓகேங்களா. நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஏதோ ஒரு இடத்துல புரியாமலோ குழம்பியோ இல்லைனா தெரியாமலோ இருந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெளிவாய்க்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ முடிஞ்சதுமே நீங்கள் மறுபடியும் எந்தெந்த சம்மெல்லாம் தப்பாக இருந்ததோ அந்த சம் எல்லாமே மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மொத்த சம் அந்த 25 சம்மையுமே டைம் கிடைக்கும் போது கேப் விட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் மறக்காமல் இருக்கும் ஓகேங்களா. நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.